Hello viewers, welcome செய்யறேன் Agmal foodக்கு. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம மிளகு சிக்கன் தாங்க செஞ்சிருக்கிறோம். இது ரொம்ப காரசாரமாவே இருக்கும். இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறையவே சிக்கன் ரெசிபிலாம் போட்டுருக்கேங்க. அதுவும் லிங்க் கொடுக்குறேன் கீழே பார்த்துங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து நான் மீடியம் பீஸில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்கும், நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்னதாக. அதே மாதிரி 2 தக்காளி சாப் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில், தேவையான அளவு கறி லீஃப், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு கரியாண்டர் லீஃப் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதில் நான் பே லீஃப் 2லேருந்து 3 எடுத்துக்கிட்டேன். 2 சின்னதாக பட்டை, 3 லவங்க, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் அளவு சூடாயிடுச்சு. ஜீரகம் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த கறி லீஃப்க்கு போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம பட்டை ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது கூட போட்டுக்கலாம். பே லீஃப் எல்லாமே வெங்காயத்துக்கு கூட நல்லாவே கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு போட்டு நல்லா வதக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் இதில் போட்டாச்சு. இந்த தக்காளிக்கு கொஞ்சம் வதக்கலாம். பாருங்கள், மூடி வச்சு நான் வதக்கினேன். அப்பப்போ நடுவுலையும் கொஞ்சம் கிளறி கொடுங்க. இப்போ நம்ம பவுடர் மசாலா போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மிளகுத்தூளில் பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனுக்கு போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டே வதக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் நல்லாவே கிளம்பி வந்துச்சு. இதில் நம்ம கடைசியாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த மீதி இந்த மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். கரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சு நம்ம ஒரு 5லிருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டு இருந்தோம். கொஞ்சம் இதில் லிக்விட் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு சுண்டை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ஜாய் ஃபுட்.